வெல்கம் டு ஏ ஹரிகிருஷ்ணன் கிளாசிக் அக்குபஞ்சர். இன்றைய தலைப்பு எதையெல்லாம் இலவசமாக பெறலாம். இதை நினைவுபடுத்துவதற்கு முன்பதாக யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற காரணத்திற்காகவும் சுவாசமாய் நினைத்து கொண்டிருக்கிற இந்த அக்குபஞ்சர் வாழ்வியலை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையினாலும் இந்த அக்குபஞ்சர் யூடியூப் சேனல் நடத்தப்படுகிறது. இன்றைய தலைப்பிற்குள் வருகிறோம். எதையெல்லாம் நாம் இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்றால், இந்த உலகில் உணவை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம், உடைகளை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம், தங்குவதற்கான இடங்களை பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் உபதேசங்களை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நோய்களை இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படிதான் இன்றைய உலகத்தில் சில மருந்துகள் மாத்திரைகளும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது என்பதற்காக நாம் பெற்றுக்கொண்டு நாம் வாழ்நாள் முழுவதும் நோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறுப்பதற்கில்லை. நம் உடல் சராசரியாக சின்ன வயதிலிருந்து செய்து கொண்டிருக்கின்ற வேலையை இடையில் ஒரு நாள் அல்லது 2 நாள் நிப்பாட்டி விட்டதன் காரணமாக அது தொடர்ந்து வேலை செய்யாது என்ற கணிப்பிற்கு எப்படி நம்மளால் வர முடிந்தது? இதுவரை வாழ வைத்த அந்த உடல் நம்மை இனி வாழ வைக்காதா? அப்படி என்ற காரணத்திற்காக நாம் ஒரு சில தினங்கள் பொறுமை இழந்து, ஒரு வேளை ஒரு 4 மணி நேரம் பொறுமை இழந்து நாம் ஒரு செயலை செய்ய போக அது வாழ்நாள் முழுவதும் நாம் அடிமைகளாக மாறுகிறோம் என்பதை மறுப்பதற்கில்லை. உடல் செரிமானம் என்பது நம் உடலில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பணி. அந்த பணி ஏன் தடைபடுகிறது என்றால், உடலில் உமிழ்நீர் என்ற உரத்த சிந்தனை உள்ள மிக உயர்ந்த மதிப்புள்ள அந்த உமிழ்நீரை நாம் பயன்படுத்தாததன் விளைவாக நமக்கு செரிமான குளறுபடி ஏற்படுகிறது. இதற்காக மருத்துவரிடம் செல்கிற போது வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிடுகிற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்பதை மறந்துவிட்டு, அதன் பிறகு சிறுநீரகம் செயலிழந்து விட்டது என்று சொல்லி அதனுடைய மாற்று அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற விஷயங்கள் நடக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த விஷயங்களை நீங்கள் உற்று நோக்கி யூடியூப்பில் நீங்கள் மற்றவர்கள் பேசியதை கேட்டு ஏன் நோய் வருகிறது, நோய்க்கான காரணம் என்ன, இந்த செரிமான குளறுபடி ஏன் வந்தது, டயாலிசிஸ் என்றால் என்ன, இன்சுலின் என்றால் என்ன, சுகர் என்றால் என்ன என்ற கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை யூடியூபில் தேடுவீர்களானால் உங்களுக்கு உண்மை புரியும். இந்த இலவசமாக எதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதும் புரியும். இலவசத்திலிருந்து தவிர்ப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவு. நன்றி.